உங்கள் அன்பு சிநேகிதி ராதா பாஸ்கரின் வணக்கம். அனைவருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். பொங்கிடும் பொங்கல் போல உங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் பொங்கி பெருகிட நான் கடவுளை வேண்டிக்கிறேன். காலையில் 10:30க்குள்ளார நல்ல நேரம் முடியறதுனால ஹரிபரியாக வேலை பார்த்தோம். பொங்கல் நான் எப்போதுமே ஒரே பானையில் தான் வைப்பேன். ஏன்னா மற்ற நாளில் செஞ்சால் கூட சீக்கிரமாக காலியாகிடும். பொங்கல் அன்னைக்கு அது காலியே ஆகாது. நிறைய செஞ்சு வேஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம சாப்பிட்ற அளவுக்கு செஞ்சாலே போதும் இல்லையா? வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஆளுக்கு கொஞ்சமாக அரிசி போட்டு பொங்கல் வச்சோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பொங்கல் செலிப்ரேட் பண்ணாலும் பொங்கலுடைய முக்கியமான நோக்கம் என்ன? இயற்கைக்கு நன்றி சொல்கிறது மட்டும்தான். நமக்கு எல்லா வளங்களையும் அள்ளி கொடுக்குற இயற்கைக்கு நம்ம எதுவுமே திருப்பி செய்கிறதில்ல. நீங்கள் திரும்பி எதுவுமே செய்யலைனாலும் பரவாயில்ல, ஆனால் என்னை தொல்லைப்படுத்தாமல் இருங்கன்னு இயற்கையே கெஞ்சுற அளவுக்கு நிறைய விஷயங்களை செஞ்சிட்ருக்கோம். இதில் நிறைய நம்மளால செய்யாமல் இருக்க முடியாது. ஆனால் ஒரு விஷயத்தை கண்டிப்பாக நம்மளால செய்யாமல் இருக்க முடியும். பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ கார்லேயோ போகிறப்ப குப்பையோ வாட்டர் பாட்டிலையோ வெளியில் தூக்கி வீசாமல் இருக்கலாம் இல்லையா? இது இயற்கைக்கு நம்ம செய்கிற பெரிய நன்றி கடன் தானே.